حي على الصلاة. முதல் நேர் லைனில் இருக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். எங்கேருந்து பேசுகிறீங்க? இமாம், என் பேர் மூசா. நான் வந்து சுவிட்சர்லாந்துலேருந்து பேசுகிறேன். எங்கேருந்து? சுவிட்சர்லாந்துலேருந்து. சொல்லுங்கள், என்ன சந்தேகம் உங்களுக்கு? என்ன இமாம், நான் வந்து இங்கே தான் பிறந்து வளர்ந்தது. நான் இப்போ தான் வந்து யூனிவர்சிட்டிக்கு போயிருக்கேன். சரி. நாங்க போகும்போது என்னன்னா, ஒரு பர்டிகுலரா ஒரு இமாம் பத்தி கேள்விப்பட்டேன். இவங்க வந்து யூபில பிறந்து வந்தவங்க. ஏன்னா இமாம் அபுல் ஹசன் நதுவின்னு சொல்றாங்க. இவங்களை பத்தி நான் வந்து ரீசெண்டா படிச்சேன்னா, அது பத்தி போன வாரம் நான் லண்டனுக்கும் போயிருந்தேன். அங்க வந்து உலகத்திலே பிரபலமான ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில இருக்கிற அங்க இஸ்லாமிக் ஃபவுண்டேஷனே இவரு தான் பண்ணியிருக்காப்ல. ஆமா. இவரை பத்தி நான் பெரும்பாலும் கேள்விப்பட்டிருக்கேன். இவங்க பேர் அபுல் ஹசன் நதுவின்னு சொல்றாங்க. இவங்களை பத்தி நிறைய கிதாப் இருக்காங்க. இவங்க கிதாப் எல்லாம் படிக்கலாமா? ஏன்னா உலகத்துல எல்லாருமே உங்களை பத்தி பெரும்பாலும் பேசுறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சு அதை கொஞ்சம் சொல்றேன். சகோதரர் வந்து சுவிட்சர்லாந்துல பிறந்தவங்க மௌலானா அபுல் ஹசன் அலி நதுவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள பற்றி கேட்குறாங்க. இந்தியாவினுடைய ஒரு தலை சிறந்த ஆலிம், அலிமியான் என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்பட்டவர்கள் மௌலானா அபுல் ஹசன் அலி நதுவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. நான் ஹசரத் அவர்களுடைய எனக்கு கிடைச்ச பாக்கியம், ஹசரத் அவர்கள் 2000 கடைசியாக வந்தாங்க மெட்ராஸுக்கு. அந்த வருஷம் அவங்க மௌத்தானாங்க. 2000 அவங்க மௌத்தானாங்க. மௌத்தாகிறதுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி சென்னைக்கு வந்தாங்க. சென்னைக்கு வந்திருக்கும் போது ஹசரத் அவர்களுடைய எல்லா பயான்களையும் பெரும்பாலும் நான் தான் தர்ஜுமா பண்ணேன், நான் தான் டிரான்ஸ்லேட் பண்ணேன். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்தான். எவ்வளோ தலை சிறந்த ஆலிம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய இந்தியாவிலே பிறந்த மூத்த உன்னதமான ஆலிம்களில் ஒருத்தவங்க மௌலானா அபுல் ஹசன் அலி நதுவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. மிகச்சிறந்த ஆலிம். அவங்க எழுதின கிதாபை, அவங்க உருதுல எழுதின கிதாபை இன்றைக்கும் அரபுகளில் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி உலகம் ஃபுல்லாக பரவி இருந்தது கிதாபுகள். எக்கச்சக்கமான கிதாபுகள் எழுதியிருக்காங்க. அதில் எழுதுகிற ரொம்ப பிரபலமான கிதாப் என்ன சொன்னால், மாதா ஹசிரல் ஆலமோ பி இன்ஹிதாத்தில் முஸ்லிமீன். முஸ்லீம்கள் உலகத்தில் வீழ்ச்சி அடைந்ததால் இந்த உலகம் அடைந்த நஷ்டம் என்ன? முஸ்லீம்கள் இந்த உலகத்தில் வீழ்ச்சி அடைந்ததால் உலகத்திற்கு ஏற்பட்ட நஷ்டம் என்ன அப்படிங்கிறது ரொம்ப பிரபலமான கிதாபாக அவங்க வந்து அரபியில் எழுதுனாங்க. அது இங்கிலீஷ்லையும் டிரான்ஸ்லேட் ஆகிருது, உருதுலையும் வந்திருக்குது. ரொம்ப பிரபலமான ஆலிம் இவங்க. ஆரம்ப காலத்தில் 100 வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட மௌலானா இல்யாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்படிங்கிறவங்க இந்தியாவில் தப்லீக் ஜமாத்தை ஆரம்பித்த பொழுது அந்த தப்லீக் ஜமாத்துக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தவங்க மௌலானா அலிமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அபுல் ஹசன் அலி நதுவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மௌலானா இல்யாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. இந்த வேலை, இந்த பணி ரொம்ப நல்ல பணி, இது கிராமமாக மக்கள்கிட்ட போய் இஸ்லாத்தை சொல்கிறது ரொம்ப அற்புதமான பணி, தாவா பணி ஏற்ற முயற்சி இது அப்படின்னு சொல்லி இல்யாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரொம்ப பக்கத்துணையாக இருந்தவங்க அலிமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவங்களை அரபு மக்கள் எவ்வளோ கொண்டாடுவாங்கன்னு சொன்னால், நான் என்னுடைய வாழ்க்கை அனுபவம் சொல்கிறேன். அரபு மக்கள் எவ்வளோ கொண்டாடுவாங்கன்னு சொன்னால், இன்றைக்கி மதினா யூனிவர்சிட்டியில், மதினாவில் உள்ள மதினா யூனிவர்சிட்டியில் ஒரு அரபு அல்லாத ஒருத்தர் எழுதின கிதாபை, அரபு தாய்மொழி அரபி அல்லாத ஒருத்தர் எழுதின கிதாபை சிலபஸில் வச்சுருக்காங்க, உயர்கல்வியோட சிலபஸில் வச்சுருக்காங்கன்னா அது ஷேக் அபுல் ஹசன் அலி நதுவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதின அந்த கிதாபு தான். அதை தான், அது ஒன்று தான் வந்து அரபு அல்லாத ஒருத்தர் எழுதின கிதாபு. அதை பாடத்திட்டத்தில் வச்சுருக்காங்க, மாசாரி பாடத்திட்டத்தில் வச்சுருக்காங்க, உயர்கல்வியோட பாடத்திட்டத்தில். அது மட்டும் இல்லை, ஒரு முறை நான் மதீனாவில் இருக்கும் பொழுது ஷேக் அப்துல் ரஹ்மான் ஹுதைஃபி, இப்போ மதீனாவில் அவங்க தான் தலைமை இமாம், ரொம்ப வயசானவங்க. இப்போ அவங்க மகனும் தாய் இமாமாக இருக்கிறாங்க. அவங்களும் இமாம், மதீனாவுக்கு போதான் பார்த்துருப்பீங்க. ரொம்ப முடியாமல் ரொம்ப இருமி தொலை வைப்பாங்க. ஷேக் அப்துல் ரஹ்மான் அல் ஹுதைஃபி, நீங்கள் கிராத், அவங்களோட கிராத் போட்டு போகிற ரொம்ப கிராத் ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப மூத்த ஆலிம். ஒரு முறை அல்ஹம்துலில்லாஹ் லொஹர் அஸ்ர் நினைக்கிறேன் தொழு வச்சுட்டு ஷேக் அப்துல் ரஹ்மான் ஹுதைஃபி என்ன பண்ணாங்க, ரூமுக்குள்ளே போனாங்க. அப்போ அந்த ரூமுக்குள்ளே போகிறதுக்கு எனக்கும் பெர்மிஷன் கிடச்சிது. பெருசுனா நான் டக்குன்னு உள்ளே பூந்துட்டேன், அவங்கள சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த போலீஸ் தடுத்தாங்க. நான் டக்குன்னு உள்ளே போய்ட்டேன். அசத் வாங்க அப்படின்ட்டாங்க. உள்ளே போய்ட்டேன். உள்ளே போனவுடனே உட்காருங்க, நான் உட்காந்தேன். அப்போ என்னை பற்றி நான் அறிமுகப்படுத்திக்கிட்டேன். நான் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கேன், இந்தியாவிலேருந்து அப்படின்ட்டு. நான் தேவபந்தில் ஓதுன ஆலிம் நான் அப்படின்னு சொன்ன உடனே, உங்களுக்கு அலிமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பற்றி தொடர்பு இருக்குதா அப்படின்னாங்க. எடுத்துன்னு தான் கேட்டேன். இந்தியான்னு சொன்ன உடனே, ஆலிம் மதரசான்னு பேரை சொன்ன உடனே அவங்க கேட்ட அடுத்த வார்த்தை, ஷேக் அபுல் ஹசன் அலி நதுவியை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், மாஷா அல்லாஹ், அவங்க எனக்கு ஷேக், அவங்க எங்கள் இந்தியாவில் பெரிய ஆலிம். அவங்க இந்தியாவுக்கு வந்திருக்கும் போது 2000 தான் அவங்க 2000 தான் அவங்க கடைசி சஃபர் வந்தாங்க. அப்போது தமிழ்நாட்டில் மெட்ராஸில் அவங்க பண்ண நிறைய பயம் நான் தான் தர்ஜுமா பண்ணேன் எங்கள் பாஷையில். அவங்க உருதுல பேசுனாங்க, எங்கள் பாஷை வந்து ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ்னு சொல்லி நாங்கள் அதில் தர்ஜுமா பண்ணேன் அப்படின்னு ஒன்று. டக்குன்னு என்னை நெத்தியை பிடிச்சி நெத்தியில் முத்தம் கொடுத்தாங்க.
முத்தம் கொடுத்துட்டு அவங்க கேட்ட அடுத்த வார்த்தை, ஹசரத்துடைய கடைசி காலம் எப்படி இருந்துச்சு தெரியுமா உங்களுக்கு, இல்லை அது சம்மந்தம் கிதாபுல் இருக்குதா, அவனுடைய கடைசி காலம் எப்படி இருந்துச்சு, அது சம்மந்தம் கிதாபு இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இப்போது மதினாவுடைய தலைமை, மதினா முனவரா மஸ்ஜித் நபவியுடைய தலைமை இமாம் இருக்கக்கூடிய ஷேக் அப்துல் ரஹ்மான் அல் ஹுதைஃபி. ஸோ அந்த அளவுக்கு உலகளாவிய அளவில் பெரும் ஆலிம்களுக்கு மத்தியில் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஆலிம் ஷேக் அபுல் ஹசன் அலி நதவி ரஹமத்துல்லாஹி அலைஹி. இது அவங்கள பற்றி இன்னொரு சம்பவம் சொல்லணும் உங்களுக்கு. இன்றைக்கி ஹரம் ஷெரீஃப் இருக்குதுல்ல, மக்களை காபத்தில் ஹரம் ஷெரீஃபு, அதில் இன்றைக்கி பாபுல் ஃபஹதுன்னு ஒன்று இருக்குது, 79ஆம் நம்பர் கேட்டு. அதை இதுக்கு ஏத்தாப்பில் நம்ம என்னது ஹில்டன் டவருக்கு ஏத்தாப்பில் பக்கத்தில் இருக்க வாசல், அதுதான் 79ஆம் நம்பர் கேட்டு, அதுதான் பெரிய கேட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மட்டும் தான் புதுசாக எக்ஸ்டென்ஷன் பண்ணது. அந்த ஏரியா மட்டும் தான் முதல்ல ஏசியாக இருந்துச்சு, மற்றெல்லாம் ஏசி இல்லை, அங்கே மட்டும் தான் ஏசியாக இருந்துச்சு. அப்போ அந்த 79ஆம் நம்பர் கேட்ட மன்னர் ஃபஹது காலத்தில், இப்போ மன்னர் சல்மான் இருக்கார் இல்லையா, இவருக்கு முன்னாடி அப்துல்லா இருந்தார், அப்துல்லாவுக்கு முன்னாடி இன்னொருத்தர் இருந்தார், அப்போ அதுக்கு முன்னாடி சல்மான் ஒருத்தர் இருந்தார், ஃபஹதுன்னு ஒருத்தர் இருந்தார், ஃபஹது பின் அப்துல் அசீஸ். அவர் தான் ரொம்ப காலமாக சவுதி ஆட்சி செஞ்ச மன்னர். அவர் காலத்தில் தான் அந்த ஃபஹது கேட்டை கட்டுறாங்க, பாபுல் ஃபஹதை கட்டுறாங்க. 79ஆம் நம்பர் கேட்டை ஹரமுக்கு போனால் மக்காவும் கூட பார்த்துருக்கலாம். அந்த கேட்டை கட்டிட்டு, அந்த பகுதியை கட்டிட்டு யாரை வச்சு திறக்கலாம், இதை திறக்கிறது நல்ல ஒரு பெரிய மார்க்க ஆலிமாக இருக்கணும், அவங்கள யாரை வச்சு திறக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் உலகளாவிய அளவில் மஷ்ரா பண்ணுறாரு. ராபித்தத்துல் ஆலமில் இஸ்லாமின்றது மக்கள் அன்னைக்கு உலகளாவிய உலமாக்களுடைய அமைப்பு ராபித்தத்துல் ஆலமில் இஸ்லாமின்னு சொல்லி, அந்த ராபித்த ஆலமில் இஸ்லாமில் மஷ்ரா கேட்குறாரு. உலகளாவிய ஆலோசனை பண்ணி அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் கூடி அந்த வாசலை திறப்பதற்கு தகுதியான ஆலிம் என்று தேர்ந்தெடுத்தது அலிமியா ரஹ்மத்துல்லாஹி அபுல் ஹசன் அலி நதவி ரஹ்மத்துல்லாஹி தான் அது தேர்ந்தெடுத்து அவங்க தான் அந்த வாசலை திறந்து வச்சாங்க முதல் அந்த 70 நம்பர் கேட்டேன். அப்போ போயிருக்கும் போது அவர் சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னால், ஏன்னா அலிமியா ரஹ்மத்துல்லாஹி பற்றி அல்ஹம்துலில்லாஹ் நான் அவங்கள பார்த்துருக்கேன், அவங்களோட பழகியிருக்கிறேன், 2-3 நாள் அவங்களோடவே இருந்திருக்கிறேன், அதனால் அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியும். அதில் ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால், அங்கே மக்காவுக்கு போயிருக்கும் பொழுது அந்த பாபுல் ஃபஹதை திறக்க போகும்போது அவங்கள்ட்ட மற்ற உலக தலைவர்கள், உலக நாட்டு தலைவர்கள்லாம் கேட்டிருக்காங்க, உங்கள் இந்தியாவில் நிலைமை என்ன, முஸ்லீம் நிலைமை என்ன, முஸ்லீமோட நிலைமை என்ன. இது நான் இப்போ சொல்ல 25-30 வருஷம் முன்னாடி கேட்டிருக்கேன். இப்போ பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஷைத்தான் வந்து முஸ்லீம்கள் திறந்தனும் அல்லல் பட்டுட்டு இருக்கமே, இந்த மாதிரி அல்லல்லாம் அப்போ இல்லை. அந்த நேரத்திலேயே முஸ்லீம்கள் இந்தியாவில் என்ன நிலைமை இருக்காங்க, சரியான நிலைமை என்ன, சரியான உண்மையை சொல்லுங்கள் அப்படிங்கும்போது அலிமியா ரஹ்மத்துல்லாஹி சொல்லிட்டாங்களாம், நான் இப்போ வந்து எங்கள் நாட்டை பற்றி பேசுனேன்னா நான் துரோகம் பண்ணனா ஆகிடும், நான் எங்கள் நாட்டுக்கு துரோகம் பண்ண ஆகிடும், அதே நேரத்தில் எங்கள் நாட்டு தலைவர்களை பற்றி புறம் பேசுதான் ஆகிடும், நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப பேணுதலானவங்க. அவங்க எழுதின கிதாபெலாம் கிடச்சா கண்டிப்பாக படிங்க, நம்முடைய அறிவு வளரும், இஸ்லாமிக் ஞானம் வளரும், நமக்கு ஒரு ப்ராட் மைண்டு கிடைக்கும். அலிமியா ரஹ்மத்துல்லாஹி இப்போ நெட்டில் போய் பாருங்கள், அவங்களோட எல்லா கிதாபும் இருக்குது. அவங்க பேர் உண்மையாக ஒரிஜினல் பேர் வந்து அபுல் ஹசன் அலி நதுவி, அவங்க பேர் எல்லாம் செல்லமாக அன்பாக சொல்கிறது அலிமியா ரஹ்மத்துல்லாஹி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போவும் யூபியில் யோகியுடைய ஆட்சியில் யூபியில் லக்னோவிலே ஒரு ஹஜ் ஹவுஸ் கட்டப்பட்டுச்சு. இப்போ கட்டப்படலை, யோகியுடைய ஆட்சியில் இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட்டில் ஒரு ஹஜ் ஹவுஸ் கட்டுறாங்க. அந்த ஹஜ் ஹவுஸுக்கு யார் பேரை வைக்கணும் அப்படின்னு பேசும்போதும் அலிமியா ஹவுஸ் அப்படி தான் பேர் வச்சுருக்காங்க. அலிமியா ரஹ்மத்துல்லாஹி காம்ப்ளெக்ஸ் வச்சு அலிமியா ரஹ்மத்துல்லாஹி பேரில் தான் அந்த ஹஜ் ஹவுஸ் லக்னோவில். ஏன்னா அவங்க லக்னோவில் தான் மார்சால பிரின்சிபலாக இருந்தாங்க. அவங்க பிறந்தது லக்னோவிலேருந்து ஒரு 50-60 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பரேலிங்கிற ஊரில் தான் அவங்க ராய்பரேலிங்கிற ஊரில் பிறந்தாங்க. அவங்க வாழ்ந்தது பிறகு லக்னோவில், இப்போ அடக்கமாக இருக்கிறதும் லக்னோவில். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அலிமியா ரஹ்மத்துல்லாஹி மாதிரி மூத்த ஆலிம்கள், சிறந்த ஆலிம்களோட இல்மை கேட்டு பெற்று பயனுடைய மக்களால் அல்லாஹ் மேலே ஆக்கிடுவானாக.